என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து எனக்கு தெரியும். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் என்னை அனுப்புனாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஒரு பர்டிகுலர் டீச்சரோட கிளாஸ்க்கு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அவங்க கிளாஸ்ல போய் நான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் கன்வே பண்றப்ப அவங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை காதுல வாங்கிக்கவே இல்லை. இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டப்ப எனக்கு வயிற்றுல புளி கரைச்சிருச்சு. அப்புறம் அவங்க கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு கேட்டாங்க, ஹாஃப் சாரி கட்டிருக்கிற மெத்தட் பார்த்துட்டு. ஸோ ஐ ஹேட் டு எக்ஸ்பிளைன். கிளாஸ்ல அந்த பொண்ணு பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சா, ஸோ நானும் ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு அன்னைக்கு விழுந்த மாதிரி ஒரு அர்ச்சனை என் லைஃப்ல நான் எந்த டீச்சர்கிட்டயுமே நான் வாங்கினது கிடையாது. ஷி மேட் மீ ரீடு. அதை வந்து நீ எடுத்துட்டு நீ எப்படி யூஸ்வலா ஹாஃப் சாரி கட்டுப்பியோ அதே மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி என்னை வந்து செய்ய வச்சாங்க. ஐ கிரைட் வெரி பிட்டர்லி. ரொம்ப அழுதேன். அந்த ஸ்கூல்ல இருந்து நான் வெளியே போற வரைக்கும் அந்த மிஸ்ஸை வந்து நேர்ல பாக்குறத நான் ரொம்ப அவாய்ட் பண்ணேன். ஐ ரியலி ஹேட்டட் ஹர். ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்ட் ஆஃப் ஹர். அப்புறம் அவங்க அந்த பக்கமா வந்தாங்க, ஒரு பக்கமா வந்தாங்க, பெரிய ஸ்கூல், அவங்க ஒரு பக்கமா வந்தாங்க அப்படின்னு சொன்னா நான் சுத்தி வேற பக்கமா போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சமயம் அவங்கள்ட்ட இருந்து நான் தப்பிச்சிருக்கிறேன். அந்த மிஸ் பேர் நான் இங்க சொல்ல விரும்பல, ஆனா சொன்னா கூட பெருமை தான். ஆனா லேட்டர்ல அவங்க அன்னைக்கு நான் அவங்கள பார்த்து பயந்தேன், அவங்கள நியர்லி வெறுக்கவே செஞ்சேன். ஆனா ஒரு காலகட்டத்துல when I became a woman, a lady, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அங்கங்க இஷ்டத்துக்கு பின் பண்ணி இழுத்து ஒரு மாதிரி அட்ராக்டிவாலாம் இது பண்ணணுன்ற ஆசை வந்ததே கிடையாது. நான் வந்து ரொம்ப டிசிப்ளின்டா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த பர்டிகுலர் டீச்சர். ஒருத்தங்க நமக்கு கொடுக்குற அட்வைஸ் இல்ல ஒருத்தங்க நம்மளை திட்டுறது வந்து அந்த மொமெண்ட்ல நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா கசப்பானதா இருக்கலாம். ஆனா ஒரு காலகட்டத்துல நம்ம வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறம் அவங்களுடைய அட்வைஸ் நமக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைச்சு பாக்குறப்ப அவங்க வந்து நம்ம தெய்வமா கும்பிடணும் அப்படின்னு தோணும். நிறைய விஷயங்கள்ல அவங்களுடைய அட்வைஸ், அந்த பர்டிகுலர் டீச்சருடைய அட்வைஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சேர்ந்து நான் படிச்ச ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ற சுச்சுவேஷன் எனக்கு வந்தது, ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஐ ரியலி அட்மயர்ட் ஹர் so much. ஐ ஷேர்ட் த சேம் திங் வித் ஹர் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம பழச என்னைக்குமே மறக்க கூடாது அப்படின்றது வந்து என்னுடைய ஒப்பீனியன்.